இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் முக்கியமான ஒரு ஸ்கில் பற்றி சொல்லித்தரேன் உங்களுக்கு. லீடர்ஸோட பெஸ்ட் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் அப்படின்னு இதை சொல்லலாம். அது பேர் மொமெண்டம். மொமெண்டம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி கிரியேட் பண்ணுறது டிபார்ட்மெண்ட்டில், ஒரு ஆர்கனைசேஷனில், ஒரு குரூப்பில், ஒரு டீமில் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கில். மொமெண்டம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். மொமெண்டம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் இஸ் த ஃபோர்ஸ் that progress, growth and success. It is the energy and motivation that helps individuals and team achieve their goals and overcome obstacles. In the context of leadership, momentum is a powerful ally that can help leaders achieve their vision and objectives. ஒரு லீடராக இருக்கிறவங்க மொமெண்டம் எப்படி டிபார்ட்மெண்ட்ல டீம்ல கிரியேட் பண்ணுதுன்னு தெரியும். அந்த ஃபோர்ஸை டீம்ல கிரியேட் பண்ணி அது மூலமா ஆர்கனைசேஷன் கோல் என்ன, டிபார்ட்மெண்ட் கோல் என்ன, அது எப்படி அப்டிகல்ஸை சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிக்கிறது, எப்படி மோட்டிவேட் பண்றது டீமை அப்படிங்கிறது தான் மொமெண்டம். அந்த மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு தெரிஞ்ச ஒரு லீடர், ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் தான் சக்சஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க, சக்சஸ்ஃபுல் லீடராக இருப்பாங்க. ஸோ அதனால இன்னைக்கு மொமெண்டம் பற்றியான ஒரு 12 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர் எப்படி ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணுறாரு. கிரியேட்டிங் மொமெண்டம் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் டீம் ரெக்வயர்ஸ் இன்டென்ஷனல் எஃபெக்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, கிளியர் கோல், ஸ்மார்ட் பேஸ்ட் ஆன் தட், அதாவது ஸ்பெசிபிக், மெசரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட் வச்சு ஸ்மார்ட் பேஸ்ட் ஆன் தட் கிளியர் கோல் அவர் செட் பண்ணி கொடுப்பாரு. ரெண்டாவது, கம்யூனிகேட் எஃபிஷியன்சி. ஒரு கம்யூனிகேஷனை ஒரு எஃபெக்டிவ்லி அவர் கொடுப்பாரு டீம்ல. நம்ம இதைத்தான் பண்ண போறோம், இதுதான் செய்ய போறோம், இந்த டைம்ல இது செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அழகா கம்யூனிகேட் பண்ணுவாரு டீம்ல. அப்ப என்ன பண்ணுவாரு, ஷேர் கோல் கொடுப்பாரு, ஷேர்டு நாலேஜ் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன்க்ரீஸ். செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் பாயிண்ட், குயிக் வின்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிக் ப்ராஜெக்டா செய்யறாரு அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, ஸ்மால் அந்த டே அச்சீவ்மெண்ட்ஸை வின்னை செலிப்ரேட் பண்ணுவார். குயிக்கா ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே ஸ்மால் திங்க் கொடுத்து வெரி குட் ஜாப் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி குயிக் வின் அவங்க அடையிற மாதிரி பண்ணுவார். ஸோ தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் செலிப்ரேட் தி சக்சஸ். நான் அப்படியே சொன்ன மாதிரி குயிக் வின் வந்த உடனே குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு போகாம உடனே செலிப்ரேஷன் மாதிரி ஸ்மால் சாக்லேட் கொடுத்து செலிப்ரேட் பண்றது, விஷ் பண்றது, ஒரு சின்ன பார்ட்டி மாரி டீ பார்ட்டி வச்சு அதை செலிப்ரேட் பண்றதுன்னு ஃபோர்த் பாயிண்ட் அவர் ட்ரிகர் பண்ணுவார் டீம்ல. ஃபிஃப்த் பாயிண்ட், எம்பவர் ஓனர்ஷிப். நம்ம ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டோம் ஒரு சபார்டினேட்டுக்கு அப்படின்னா கிளியரா அவங்களை எம்பவர்மெண்ட் பண்ணி அவங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். எம்பவர்மெண்ட் பண்ணாம நீங்க ஒர்க்கை கொடுத்துட்டு அடிக்கடி போய் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அவங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகாது, அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் டெவலப் ஆகாது, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன, ஃபுல்லி 100% அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் பண்ணி கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதான் ஃபிஃப்த் பாயிண்ட். ஸோ எம்பவர் பண்ணும்போது ஓனர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆயிரும். சிக்ஸ்த் பாயிண்ட், ப்ரொவைட் ரிசோர்ஸ். நம்ம என்ன ரிசோர்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க இன்னும் நல்லா வேலை செய்வாங்க. ப்ரொவைட் ரிசோர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, சிஸ்டம், டேபிள், சேரு, ஃபேனு, ஏசி எல்லாம் ஓகே. சைமல்டேனியஸ்லி மேன் பவர் ரிசோர்ஸ் கொடுக்கணும், டெக்னாலஜி வைஸ் சப்போர்ட் பண்ணணும், நல்ல ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் அவங்களுக்கு அமைச்சு தரணுங்கிறதா ப்ரொவைட் தி ரைட்ஸ் ரிசோர்ஸ். தட்ஸ் தி சிக்ஸ்த் பாயிண்ட். செவன்த் பாயிண்ட், லீட் பை எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டீமை லீட் பண்றவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணுமே தவிர, மெயின் பாயிண்ட் நல்ல ஒரு கமிட்மெண்டா இருக்கணும், கம்யூனிகேட்டா இருக்கணும், ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கணும், போல்டா கரேஜா டிசிஷன் மேக் பண்ணணும், டிசிப்ளினா ரன் பண்ணணும். ஸோ இந்த கேரக்டர்லாம் நம்ம லீட் பை எக்ஸாம்பிளோட பண்ணும்போது டீம் வில் கெட் மொமெண்டம். ஸோ 7th பாயிண்ட் ஓவர். 8th பாயிண்ட்,
ரெகுலர் ஃபீட்பேக். நம்ம 1 hour பண்ணிட்டாங்க, நல்லா பண்ணிட்டாங்க, யூ ஆர் டூயிங் அ குட் ஜாப், இதை இப்படி கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது 1 to 1 அவங்களோட உட்காந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். ஈவினிங் ஃபீட்பேக் கொடுக்கணும், மந்த்லி ஃபீட்பேக் கொடுக்கணும், 15 days once ஃபீட்பேக் பண்ணணும், குவார்டர்லி we are giving the feedback to that person. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் ரைட் ஃபீட்பேக்காக இருக்குது, அவரோட கேரியர் குரோத்துக்காக கொடுக்குறீங்கன்னு அவர் ஃபெல் தட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக he will do the best outcome, best result, best outcome. 8 point ஓகே. 9th point டீம் பில்டிங். நீங்கள் என்ன மாதிரி டீம் பில்ட் பண்ணியிருக்கீங்க? பாசிட்டிவ் வைபுள்ள ஒரு டீமா, பாசிட்டிவ் எனர்ஜைஸ் டீமா, டீம்ல இருக்கக்கூடிய எல்லாரும் growth மைண்ட் செட்டோட இருக்காங்களா, லேர்னிங் மோடோட ஒர்க் பண்றாங்களா, நெகட்டிவ் வேர்ட்ஸ் யாராவது யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் யூ ஹாவ் டு மானிட்டர். யூ கிவ் த ரைட் டீம் பில்டிங் ஸ்கில்லோட பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 9 பாயிண்ட் மொமெண்டம் உங்க டீம்ல இருக்கும். 10th பாயிண்ட் எம்ப்ரஸ் த ஃபெயிலியர். இப்ப டீமோட ஃபெயிலியரை வந்து நீங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு டீம் மெம்பர்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் எரர் பண்ணாலும் அந்த நீங்க ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா, இல்ல அந்த எரர் அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லாம ஹெச்ஓடியா லீடரா நம்ம அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த டீம்ல அழகா மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஸோ அதான் எம்ப்ரோஸ் த ஃபெயிலியர். அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், ஒரு எரர் வரும், ஹியூமன் எரர் வரும், லேர்னிங் மோட்ல இருக்காங்க, ஒரு மிஸ்டேக் வருங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வி அக்செப்டட் தட் எம்ப்ரஸ் தி ஃபெயிலியர் அப்படின்னா வரவேற்கிறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் அடுத்த லெவலுக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகும். 11th ரெகக்னைஸ் ரிவார்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் வந்தோன்னா அவருக்கு ப்ரொமோஷன், அவருக்கு இன்க்ரிமெண்ட், ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறது, அவருக்கு ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கொடுக்கறது, பெஸ்ட் வீக் எம்ப்ளாயி அவார்டு கொடுக்கறது, பெஸ்ட் மந்த்லி அவார்டு கொடுக்கறது, குவார்டர்லி அப்ரிசியேஷன் பண்றது அப்படின்னு அவருடைய ரெகக்னைசேஷன், ரிவார்ட், ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த டீம்ல மொமெண்டம் நல்லா டெவலப் ஆகும். 12th ஸ்டே அஜைல். நம்ம எப்பவுமே டீம் வந்து சுறுசுறுப்பா இருக்கணும்னா எஸ் எ லீடர் நம்ம சுறுசுறுப்புன்னு இருக்கணும். நம்ம முன்னாடி போய் கவுண்டர் நிற்கணும், நம்ம முன்னாடி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், நம்ம முன்னாடி அவங்களுக்கு ஃபோர் ஃப்ரெண்டா நம்ம வந்து டுவேர்ட்ஸா அவங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கணும். அப்பதான் தே வில் லேர்ன், தே வில் கெட் த கான்ஃபிடன்ஸ். நம்ம எல்லா விஷயத்துக்கும் வராரு, லீடர் வராரு, மேனேஜர் வராரு, நமக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிடைக்கும் போது அடுத்த லெவலுக்கு அவங்க போவாங்க. ஸோ ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றதுங்கிறது ஒரு டீம்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால 12 ஸ்டெப் ஐ எம் டெல்லிங் நவ். ஸோ அதை வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன், பாத்துங்க. டீம்ல கிளியர் கோல் இருக்கணும், கம்யூனிகேட் எஃபெக்டிவ்லி பண்ணணும், குயிக் வின் இருக்கணும், செலிப்ரேட்டரி சக்சஸ் பண்ணணும், லீட் பை எக்ஸாம்பிள், எம்பவர் ஓனர்ஷிப், ப்ரொவைட் ரிசோர்ஸ், ரெகுலர் ஃபீட்பேக், டீம் பில்டிங், எம்பரஸ் ஃபெயில்யூர், ரெகக்னைஸ் அண்ட் ரிவார்ட், ஸ்டே அஜைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவரா நம்ம டீம் மெம்பர்ஸோட இருக்கோம் அப்படின்னோம்னா அந்த ஜூனியர் ஸ்டாஃபா இருந்தாலும் சீனியர் ஸ்டாஃபா இருந்தாலும் நம்ம லீடர் நம்மளோட பிக்கஸ்ட் ஃபேன் ஃபாலோவரா இருக்காரு அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும், டீமுக்குள்ள ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். இந்த மொமெண்டம் கிரியேட் ஆகிறது மூலமா உங்களுக்கே தெரியும், எனி ஆப்ஸ்டிக்கல், எனி சேலஞ்சஸ் வந்தாலும் அந்த டீம் அதை ஓவர் கம் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் அவுட்கம் தருவாங்க. சரி, ரிமெம்பர் பண்ணுங்க. கடைசியா ஒரு வேர்டு சொல்றேன், மொமெண்டம் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம கண்டினியூஸா டீமை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தான் மொமெண்டம் தான் நம்ம அடிக்கடி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கணும். டீமோட மொமெண்டம் எப்படி இருக்கு, அஜைல்னஸ் எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணணும், அதை ட்ரிகர் பண்ணணும். By implementing these strategies and maintaining a consistent effort, you can create a culture of momentum in your organization or teams. ஒரு ஆர்கனைசேஷன்லையும் உங்களால கிரியேட் பண்ண முடியும், ஒரு டீம்லையும் கிரியேட் பண்ண முடியும். அதனால மொமெண்டம்ங்கிறது ஒரு லீடரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அதனால யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், அந்த மொமெண்டம் ஆர்கனைசேஷன்லையும் டீம்ல கிரியேட் பண்றதுக்கு தான் லீடர் கஷ்டப்படுவாங்க. லீடர் ஒன்ஸ் அதை ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா அது குறையாம அப்படியே அந்த ஃபயரை ரன் பண்ணி கொண்டு போவாங்க. ஆட்டோமேட்டிக்கா டீமும் பீப்புளும் அடுத்தடுத்த சேலஞ்சஸ் வரும்போது அந்த ஆப்ஸ்டிகல்ஸை ஓவர் கம் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால மொமெண்டம் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் லீடர்ஸ். ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க.
இன்னைக்கு நான் சொன்ன லெசன் புரிஞ்சிருக்கும். மொமெண்டம்னா என்ன, மொமெண்டமோட பெனிஃபிட் அண்ட் அட்வான்டேஜ் என்ன, எப்படி we are creating a 12 step to நம்ம டீம்ல மொமெண்டம் கிரியேட் பண்றது, ஆர்கனைசேஷன்ல மொமெண்டம் கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல்.